தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ போடுறது இன்ஃபேக்ட் சொல்லணும்னாக்கா 2 நாட்கள் தாமதமா தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இது ஏன் நான் இந்த வீடியோ 2 நாட்கள் தாமதமா போடுறேன் அப்படின்னா, இது ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் என்பதனால, அதாவது மக்களுடைய உணர்வை தூண்டி, அதன் அடிப்படையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி செய்வது அப்படின்றது தவறு. ஆனால் உணர்ச்சியை தட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. இது திருப்பரங்குன்றத்தில் நடந்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒரு இளைஞர். அவர் தீக்குளித்து இறந்து போயிருக்கிறார் அப்படின்ற சம்பவம் தான். அதாவது மதுரையில அதாவது திருப்பரங்குன்றத்தில இருக்கக்கூடிய அந்த பெரியார் சிலை, ஈவேரா சிலைக்கு பின்னால ஒரு அவுட் போஸ்ட் இருக்கும். அந்த அந்த போலீஸ் அவுட் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அ ஒரு காவல் நிலையத்திற்கு சொந்தமான ஒரு இடம். அதாவது மொபைல் இது வச்சிருப்பாங்க தெரியுமா? காவல் நிலையத்துக்கு ஒரு பங்க் மாரி வச்சிருப்பாங்கல்ல. அந்த பங்க்குக்குள்ள போய் பூட்டிக்கொண்டு, டீசலோ எதையோ ஊற்றிக்கொண்டு தன்னை தானே கொளுத்திக் கொண்டார். அப்படின்றது தான் வருத்தமான அந்த சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. அது என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க என்ன நெனச்சுட்டாங்க, வெளில இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல. இவர் என்ன உள்ள போய் பூட்டிக்கிட்டு இருக்காரு. அது சின்னதா ஒரு 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 காவல்துறை அதிகாரி மட்டும் அமர்வதற்கான ஒரு பங்கர் மாரி இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள போய் உட்கார்ந்து உள்ளிருந்து பூட்டிக் கொண்டதுனால, யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீரென்று புகை வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க உடனே இது ஷார்ட் சர்க்யூட் ஏதோ ஆயிருக்கும் அப்படின்னு நெனச்சு, அதுக்கப்புறம் ஃபயர் என்ஜின்லாம் கூப்பிட்டு எல்லாம் வந்து பார்த்தா, உள்ள திறந்து பார்க்கும்போது தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு நபர் இருக்கிறார். தன்னை தானே கொளுத்திக் கொண்டு இறந்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளபடியே வருத்தமான ஒரு விஷயம். ஆனால் அவர் இறந்து போவதற்கு சில அ சில சில மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த அந்த பங்கருக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கிறாரு. ஒரு வாய்ஸ் மெயில் இல்ல, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த வாய்ஸ் மெசேஜ் தான் மனதை உலுக்கும்படியாக இருக்கிறது. அது அந்த நபர் மிகவும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். அந்த தீபம் ஏற்ற முடியவில்லை. தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள் என்றாலும் கூட, அந்த தீபத்தூணில் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்பது மனதளவில் அவரை மிகவும் பாதித்திருக்கிறது. அப்படின்றத தன்னுடைய நண்பருக்கு அந்த செய்தியை பகிர்ந்துவிட்டு, அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார். தற்கொலை என்பது எதற்குமே தீர்வாக இருக்க முடியாது. உள்ளபடியே அதை நம்ம ஆமோதிக்கவும் முடியாது. அதை கொண்டாடுவதற்கும் எதுவும் கிடையாது. என்றாலும் கூட, இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் அவருக்கு வருவதற்கான காரணம் என்னன்னா, அவர் சிறு வயதிலிருந்தே மிகப்பெரிய முருக பக்தனாக இருந்திருக்கிறார். அவருடைய தாத்தா, ஏன்னா அவங்க குடும்பத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில பற்று கொண்டவர். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அவரை முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மறைவின் பொழுது, அவரை நல்லடக்கம் செய்யும் பொழுது, அந்த இடத்திலேயே கூடவே இருந்தவர் அப்படின்ற நிலையில மிகப்பெரிய ஒரு பக்தி கொண்டவர் அவர் மீது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அவர்களை முருக அவதாரமாகவே கருதுகிறார்கள் அம்மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த முருகனுக்கு ஒரு இழுக்கு, அல்லது முருகனுக்கு தங்களால் இதை செய்ய முடியவில்லையே அப்படின்ற வருத்தம் இவரை பாதித்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஆடியோ கிளிப்பையும் கேட்கலாம். இத மத்திய அமைச்சர் முருகன், அது மட்டுமல்லாமல் அ பெ நயினார் நாகேந்திரன், பாரதிய ஜனதாவுடைய தமிழக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட அதை வெளியிட்டிருக்கிறார்கள். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் குடும்பத்தை நேரடியா போய் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அல்லாமல் ரூ. 10,00,000 நிவாரணத் தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. இந்த குடும்பம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதுதான் ரொம்ப மனது வருந்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகள்ல இந்த குழந்தை, இந்த ஃபோட்டோ பாருங்க. இந்த குழந்தை தான் சிதைக்கு தீ மூட்டக்கூடிய அந்த இடத்துல இருந்த அந்த குழந்தை. உள்ளபடியே மனது ரொம்ப பாதித்த ஒரு ஃபோட்டோகிராஃப் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த மாதிரியான தவறான முடிவுகளை பெரியவர்கள் எடுக்கும் பொழுது, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எடுக்கும்பொழுது, யாரை பாதிக்கிறது என்றால், அதிகமாக பாதிக்கக்கூடியது குழந்தைகளை தான். இந்த குழந்தைகள் என்ன தவறு செய்திருக்க முடியும்? இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? தாங்கள் பாசமோடு பார்த்த தந்தையை பார்க்க முடியவில்லை இனிமேல் அப்படின்றத தவிர்த்து, வேறு என்ன அவங்களுக்கு புரியும் இந்த வயசுல? அப்போ அவர்கள் வளரும்பொழுது, அவர்கள் நினைத்து பார்க்கும்பொழுது, தன்னுடைய தந்தை இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு போய் தன்னையே வருத்திக் கொண்டார். இந்த மாரி
தீக்குளித்து இறந்து போனார் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் வந்து சிந்தித்திருக்க வேண்டும் திரு பூர்ணச்சந்திரன் அவர்கள். அவர் சிந்திக்காமல் இதை செய்தார் அப்படின்றது தான் இதில வருந்த வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னொன்று, உணர்ச்சி வயப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகிறதுனால மட்டுமே அதற்கு தீர்வுகளை கொண்டு வந்து விட முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. நம்ம பார்த்துருக்குறோம் எவ்வளவோ அ போராட்டங்கள், எவ்வளவோ அ சம்பவங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உணர்ச்சியின் அடிப்படையில வந்து நடந்த போராட்டங்கள். அதனால் யாருக்கு பயன் வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரோ ஒரு அரசியல்வாதி, யாரோ ஒரு தலைவன் இதில வந்து பயன்பெற்றிருப்பான். உண்மையிலேயே உணர்ச்சியின் காரணமாக போய் இந்த மாதிரி உயிரை மாய்த்துக் கொள்பவர்களுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, இதில பயனடைந்திருக்கான்னா கிடையாது. எந்த அரசியல்வாதி போய் தீக்குளிச்சிருக்கான்? எந்த அரசியல்வாதி குடும்பத்திலிருந்து போய் தீக்குளிக்கிறான்? அல்லது எந்த இயக்கத் தலைவர் போய் தீக்குளிக்கிறான்? அல்லது அவன் குடும்பத்தில இருக்கிறவன் தீக்குளிக்கிறான்? எவனும் கிடையாது. அப்படின்னும் பொழுது, நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாருக்குமே உணர்வுகள் இருக்கு. எல்லாருக்குமே வருத்தங்கள் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதை கட்டுப்படுத்த தெரிந்தவன் தான் ஒரு முற்போக்கு சமூகத்தில் வாழ முடியும். இன்னைக்கு 1000 பேசுறோம். அயோத்தி விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அயோத்தி விவகாரம் என்ன இன்று நேற்று நடந்த விவகாரமா? இல்ல. அது 500 ஆண்டுகள் போராட்டம். அது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் சட்ட போராட்டம். அப்ப எந்த அளவுக்கு பொறுமையை காத்து சட்ட போராட்டத்தை நடத்தி, அந்த சட்ட போராட்டத்தின் இறுதியில சட்ட போராட்டம் என்ன ஒரு நாள் அப்படி ஆரம்பிச்சு ஒரு நாள்ல முடிஞ்சிருதா? அப்படி கிடையாது. நம்முடைய சட்டதிட்டங்கள், நம் நாட்டுடைய சட்டதிட்டங்கள் எப்படி இருக்கின்றனவோ, நீதி பரிபாலனம் எப்படி இருக்கின்றனவோ, இதற்கெல்லாம் கட்டுப்பட்டு நாம் இருந்தாக வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது, அந்த சட்ட போராட்டத்தை ஜனநாயக ரீதியாக நம்ம எடுத்துட்டு போய் தான் நமக்கு தேவையானது சாதித்துக் கொள்ள முடியும். அதுதான் ஒரு ப்ரொக்ரெசிவ் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு முற்போக்கு சமூகத்திற்கான அடையாளம். அதை செய்வது எப்படி அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு இத்தனை வக்கீல்கள், அவங்க 6 வக்கீல்கள், 7 வக்கீல்கள் அப்படின்னு இறக்குறாங்க. நீதிமன்றத்தை குழப்ப இந்த திமுக அரசாங்கம் பல்வேறு யுக்திகளை கையாள்கிறது. அப்படித்தான் செய்வார்கள். அதை எதிர்த்து நாம எப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பாணி இருக்கு இல்லையா? சட்டத்தை கையில் எடுத்து அதை வந்து குழப்பி, நீதிமன்றத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அதன் வாயிலாக ஆதாயம் தேட வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதை சட்டத்தின் வாயிலாக, நீதிமன்றத்தின் வாயிலாகத்தான் நாம் முறியடிக்க வேண்டும். அதை செய்வதற்குத்தான் நம்ம தரப்புலயும் பார்த்தீங்கன்னாக்கா 4, 5 வக்கீல்கள் அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இது இங்கோட முடிய போகிறதா என்றால் இல்லை. நியாயமாக இது ரொம்ப சிம்பிளா முடிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தீபம் ஏற்றுவதால், அதுவும் ஆண்டிற்கு ஒரு நாள் தீபம் ஏற்றுவதனால் எந்த பிரச்சனையும் எங்கும் வரப்போவதில்லை. ஆனால் இதை வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். ஏன் அதை பிரச்சனையாக மாற்றுகிறார்கள்? ஒரே காரணம் தான் இதை பிரச்சனையாக மாற்றுவதற்கு. அவர்களை பொறுத்தவரைக்கும் இதை வைத்து தாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக திமுக இந்த வேலையை செய்கிறது. அப்போ அதில போய் நம்ம அந்த ட்ராப்ல அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பொறியில் போய் நாம் சிக்கக்கூடாது. நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய உரிமையை எங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். நீதிமன்றத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதா? ஆம், வந்திருக்கிறது. அதை எதிர்த்து இவர்கள் மேன்முறையீடு சென்றிருக்கிறார்களா? ஆம், சென்றிருக்கிறார்கள். இப்போ அந்த டிவிஷன் பெஞ்சில நமக்கு சாதகமாக வரலாம், பாதகமாகவும் வரலாம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறுதி போர் அங்கு முடிய போவது இல்லை. அது அங்கிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும். அப்போ அந்த உச்சநீதிமன்றத்திலே நம்ம போய் வாதிட்டாக வேண்டும். அப்போ இது ஒரு ப்ராசஸ். இது ஒரே நாளில் முடிய போகிற விஷயம் கிடையாது. 100 ஆண்டுகள் அனுமதிக்கப்படாமல் பல்வேறு காரணங்களுக்காக, இந்த காரணம் அந்த காரணம் 1000 காரணம் சொல்லலாம். பல்வேறு காரணங்களுக்காக 100 ஆண்டுகள் அனுமதிக்கப்படாமல் இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாம் வந்து செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரே நாளில் நடந்து விடுமா என்றால் முடியாது. அப்போது அங்கே உணர்வை கட்டுப்படுத்தி சாதுரியமாக இதை எப்படி அணுகி, சட்ட ரீதியாக இதை எப்படி இதற்கான அனுமதியை பெற வேண்டும் என்று யோசிப்பது தான் சரி. அதைத்தான் இங்கே இருப்பவர்கள் செய்ய வேண்டும். இன்னொன்று நான் பார்க்குறேன், சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து இது இந்து முன்னணி மீது எனக்கு மரியாதை இருக்குது. இந்து முன்னணியுடைய தலைவர் திரு காளேஸ்வரர் அவர்கள் மீது எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதுலேயும் பார்க்குறேன், சின்ன குழந்தைகளை எல்லாம் வந்து அவர்கள் வந்து ஈடுபடுத்துகிறார்கள் இந்த பிரச்சாரத்தில். தயவு செய்து அதை கைவிடுங்கள். குழந்தைகளே இது போன்ற பிரச்சாரங்களில் கொண்டு வராதீங்க. யாராக வேணா இருக்கட்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நான் அரசியல் பிரச்சாரங்களிலே குழந்தைகளை கொண்டு வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏஜுக்கு விளையாட விடுங்க. அவங்களோட ஏஜில் இருக்க விடுங்க. அவங்கள அதுக்கு மீறிய ஒரு சிந்தனையை கொண்டு போய் திணிக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடியது.
அதே போல தான் இது போன்ற நபர்கள் உணர்ச்சி வயத்தின் காரணமாக செய்யக்கூடிய இது போன்ற செயல்கள், அந்த ஒரு விவகாரத்தின் சீரியஸ்னஸ் இருக்கு பாருங்க, அதை திசை திருப்பிவிடும். ஒண்ணுமில்ல, ஒரு பாபர் மசூதி என்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் என்னைய பொறுத்தவரைக்கும், நான் அந்த தீர்ப்பை படித்த வரைக்கும் நான் சொல்றேன். அலகாபாத் நீதிமன்றத்தோட தீர்ப்பா இருக்கட்டும், அல்லது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பா இருக்கட்டும், அதை படித்த வரையில் நான் புரிந்து கொண்டது என்னன்னா, அந்த பாபர் மசூதி என்பதனை இடிக்காமல் இருந்திருந்தால், இன்னும் சீக்கிரமாகவே அந்த சாதகமான தீர்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். ஏனென்றால், அதில் பல ஆதாரங்கள் புதைந்திருந்திருக்கிறது. அந்த ஆதாரங்களை எல்லாம் நம்ம வந்து தொலைச்சிட்டோம். ஏன்னா, அது தரைமட்டமாக்கினதுனால நிறைய ஆதாரங்கள் போயிடுச்சு. அதில் தப்பித்தவறி நமக்கு கிடைத்த அந்த விஷ்ணு ஹரி ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு கல்வெட்டு. அந்த விஷ்ணு ஹரி கல்வெட்டு ஒண்ணே ஒன்று கிடைச்சது. அது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக நமக்கு அந்த வழக்கில் நின்றது. ஆனால் யோசிச்சு பாருங்க, அது இடிக்கப்படாமல் இருந்தால் அதற்குள்ள எவ்வளவு ஆதாரங்கள் புதைந்திருந்திருக்கும். அதை நாம் தோண்டி எடுத்து அதிலிருந்து நம்மளுடைய உரிமையை நாம் மீட்டெடுத்திருக்க முடியும். இன்னும் வேகமாக மீட்டெடுத்திருக்க முடியும். சரி, அது முடிஞ்சு போன கதை. அது ஒரு தவறு நடந்து விட்டது. அந்த மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. அது வேற ஒரு வழக்கு. அதற்கும் 200 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த ராம ஜென்ம பூமி வழக்கு என்பது சிவில் வழக்கு என்று எடுத்துக்கொண்ட நிலையில் இதையும் நம்ம வந்து முடிச்சு போட முடியாது அப்படின்ற ஒரு சூழலில் நாம் நம்மளுடைய தரப்பு ஆதாரங்களை வைத்தோம். அவர்கள் தரப்பு ஆதாரங்களை வைத்தார்கள். 2 தரப்பும் பார்த்தீங்கன்னாக்க அந்த வழக்கை நேர்மையாகவே எதிர்கொண்டார்கள். அப்படின்ற சூழலில் முஸ்லீம் தரப்புக்கு வந்து அவங்கள்ட்ட வாதங்கள் இல்லை, முக்கியமாக ஆதாரங்கள் இல்லை. இந்துக்கள் தரப்பில் நிறைய ஆதாரங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 50,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நமக்கு சாதகமாக, அதாவது இந்துக்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தது. அதுவும் யுனானிமஸ் வெர்டிக்ட். அதாவது அதில் இருந்த ஒரு முஸ்லீம் நீதியரசர் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக, ஒருமித்த தீர்ப்பாக கொடுத்தார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்போ அது போன்று செல்வது, அது போன்று நம்ம வந்து இதை அணுகுவது தான் சரியாக இருக்குமே தவிர்த்து, இது போல உயிரை மாய்த்து கொள்வது அப்படின்றது, இது உங்களை சுற்றி இருப்பவர்களே மிக அதிகமாக பாதிக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அப்படின்ற நிலையில் இது போன்ற தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, சமூக வலைதளங்களில் இந்த நபர் குறித்து தவறான தகவல்கள், அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வச்சு கொச்சைப்படுத்தி, அதனால் தான் அவர் இறந்து போனார் என்றெல்லாம் பேசுவதுன்றது அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், திமுகவினருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். உங்கள் நிலைப்பாடு முழுக்க முழுக்க சந்தர்ப்பவாத நிலைப்பாடு என்பது வேற விஷயம். அதனால உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு இதில் குளிர்காய்வது எப்படி என்பதுதான் என்றால் அது என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அது உங்களுடைய உரிமை. அதுக்காக இறந்து போனவரை கொச்சைப்படுத்துவது அப்படின்றது மிக மிக கேவலமான அதாவது அவருடைய அந்த இல்லாதும் பொல்லாதும் சொல்லி, இதனால்தான் அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு 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 நிலைப்பாடுன்றதோட இது திமுகவுடைய டிஎன்ஏ. அவர்கள் எல்லாம் திருந்த போகிறதில்ல. ஆனால் குறைந்தபட்சம் மனிதாபிமானம் கொண்ட யாரும் இதை எப்படி கொச்சைப்படுத்த மாட்டார்கள். அதை கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த மனிதாபிமானமற்ற செயலையும் கூட இந்த திமுகவினர் செய்கிறார்கள் அப்படின்றதையும் இங்கே பதிவு செய்து, உள்ளபடியே மீண்டும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அவருடைய அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய ஆன்ம சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி.